பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன் பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன் உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானேன் நரம்பெல்லாம் இசை மீட்ட குதித்தேன் நானே பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் எது இதுவோ எது இதுவோ உன் மௌனம் சொல்கின்ற எழுத்தில்லா ஓசைகள் என்னென்று நான் சொல்லுவேன் இது அதுவோ சொல்லாத சொல்லுக்கு இல்லாத வார்த்தைக்கு ஏதேது அர்த்தங்களே பெண் தோழன் நான் ஆண் தோழி நீ நட்புக்குள் நம் காதல் வாழும் ஆணாசை நான் பெண்ணாசை நீ ஆசைகள் பேராசைதான் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் ஒரு ஞாபக அலையென வந்து உன் நெஞ்சினை நனைத்தவள் நானே உன் வாலிப திமிரினில் நானும் மயங்கினேன் பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன் உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானேன் நரம்பெல்லாம் இசை மீட்ட குதித்தேன் நானே சந்தோஷ் கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். உங்களுடைய ப்ளஸஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கூட ஆடின பேரும் நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி உங்கள் பேக்ட்ராப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓவராலாக ஒரு நீட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, நைஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. ஆனால் கோரியோகிராஃப் வைஸ் ஓகேவான ஒரு கொரியோகிராஃபி தான் நான் சொல்ல முடியும் இந்த இதில். நான் அந்த செட்டெலாம் பார்க்கும்போது நான் வந்து இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆனால் வந்துட்டு அந்த செட்டு இல்லாமல் கூட இது நல்லா இருந்திருக்கும் நீங்கள் பண்ண கோரியோகிராஃபி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகேவா, இந்த செட்டுக்கான கோரியோகிராஃபி அது இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷன், ட்ரெஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்க்ளூட் அந்த சேருடைய கலர் காம்பினேஷன் கூட நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் சாங் செலெக்ஷன். பட் கொரியோகிராஃபி யார் கொரியோகிராஃபர்? பிரசாந்த் மாஸ்டர்.
இன்னும் கொஞ்சம் கோரியோகிராஃபி நல்லா இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு அந்த கோரியோகிராஃபி டவுன் ஆகும்போது இப்போ அந்த செட்டே தேவையில்லை, நார்மலாகவே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த செட்டுக்கு ஏற்ற கோரியோகிராஃபின்னா கிராண்ட்னஸ். நீ பார்த்தல அதுக்கு முன்னாடியில் எப்படி ஆடினாங்க, அந்த மாதிரி ஒரு கிராண்ட்னஸ் இருக்கும். பட் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப அழகாக பண்ண, உங்கள் கூட ஆடின அந்த கேர்ள் கூட ரொம்ப அழகாக பண்ணா. ஓகே, நல்லா பண்ண. அடுத்த வாட்டி கொஞ்சம் கோரியோகிராஃபர் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும், க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா ஏதோ தானோன்னு கோரியோகிராஃப் பண்ணக்கூடாது, நல்லா க்ரியேட் பண்ணப்போ உங்கள் கோரியோகிராஃபர்ஸ்குள்ளேயே இப்போ நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஜில் வந்து கிளாப் பண்ணுற அளவுக்கு பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். ஜட்ஜஸ் கோர்ஸ்